கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஆகஸ்ட் மாதம் காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 மாதங்கள் கடந்து போனதே தெரியவில்லை. 8வது மாதத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். இதை நான் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்கள் வீட்டில் வைத்து இந்த வீடியோ எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாத செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். என்ன அருமையான வாக்குத்தத்தம்! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தங்களின் மேல் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு கடாக்களுடைய இரத்தம் இதெல்லாம் அவசியமில்லை, தேவையில்லை. ஆனால் யாத்திராகமம் 12:13 நாம் வாசிக்கிறோம், அந்த இரத்தத்தை நான் கண்டு அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கிறதற்காக நான் கடந்து போவேன் என்று சொல்லி சொல்கிறார் அல்லவா? அப்போ என்றால் அது என்ன இரத்தம்? உண்மையாகவே அது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தம். அந்த இரத்தம் இன்றைக்கு நம் வீடுகளில் பூசப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் பூசப்பட்டிருக்கிறது, நம்முடைய சகல காரியங்களிலும் பூசப்பட்டிருக்கிறது. அதை கண்டு இந்த நாட்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கண்டு உன்னையும் என்னையும் ரட்சிக்க என் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனக்கு என்னமோ உலகத்தில் பயங்கரங்கள் வரும்போது, மோசங்கள் வரும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள் என்கிற பயத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அழிவு என் பிசினஸை நோக்கி வருகிறது, என்னுடைய ஊழியத்தை நோக்கி பயங்கரங்கள், பொறாமைகள் கடந்து வருகிறது, என் குடும்பத்தை நோக்கி பயங்கரங்கள் வருகிறது என்று சொல்லி அஞ்சி தவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரரே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேலே காணப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை நாம் மனப்பாடமாக சொல்லிக் கொள்வது மிக மிக அவசியம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அதன் முதல் வசனத்திலிருந்து, 91ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் அழிவு வரும்போது துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற இந்த அருமையான வசன பகுதி நமக்கு போதாதா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை காப்பாற்றி வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்னும் ஒரு வசனம், நமக்கு ஜீவனை கொடுக்கிற வசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்முடைய வழிகளை சுத்திகரிக்கிறது, நம்முடைய பாதையை சுத்திகரிக்கிறது. ஆகினாலே அங்கே எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தின் ஒழுக்கு அப்படியே ஒழுகி ஓடும்படியாக, ஒரு தடையும் இல்லாமல் கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இன்றைக்கு பாய்கிறது, உங்களுக்கு உள்ளே இன்றைக்கு பாய்கிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? என்னோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான புதிய மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் மற்ற ரத்தத்தின் மேலே நீங்கள் பிரியம் வைக்கவில்லை கர்த்தாவே. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு எங்களுக்கு மீட்பை தந்திருக்கிற தேவன், எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தர நீர் வல்லவராயிருக்கிறீர். இந்த உலகம் பயங்கரங்களை சந்திக்கும் போது தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற நீர் உறுதி எடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாங்கள் வெற்றியாய் நடைபோட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. என்னோடு கூட ஜெபிக்கிற சகோதரனையும் சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்ப்பார்களாக. ஆண்டவரே, அவர்களுடைய வழிகளிலெல்லாம் சுத்திகரிப்பு உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதனாலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடையும் இல்லாதபடிக்கு அவர்கள் கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.